நீங்க தோத்தாலும் என்கிட்ட வந்து 5 கப் இருக்கு 5 கப் இருக்கு. ஏன் இதனாலதான் நான் சொன்னேன் 5 கப்புன்னு சொன்னா கீழே இருக்கிற மாட்டு சனியை தூக்கி மூஞ்சில அப்படின்னு சொன்னேன். தோனி அவர் பேண்டையை அவர் போட்டுட்டாரு, அவர் கொண்டு அந்த மாதிரி தான் இந்த பத்ரிநாத் வந்து சிஎஸ்கேக்கு சம்பாதிப்பான், தோனிக்கும் சம்பாதிச்சு தோனி இருந்தா இப்படி பண்ணியிருப்பாரு, சிஎஸ்கே டீம் இருந்தா இப்படி ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாரையா கேட்டா? இப்போ ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த நாய்க்கு அடிக்கடி எலும்பு தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டு நல்லா இருக்கும். எலும்பு போடாம விடுங்க, வெறி பிடிச்சிடும். இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த நாய்ங்க மாதிரி தான். அவருக்கு வந்து அவர் ரீச் ஆக காரணம் அந்த ஒரு வீடியோ CL20 T20 பத்தி பேசியிருக்காங்க, கரெக்டா இல்லையா? அதுல ரீச் ஆனாரு. அதுலதான் அவருக்கு ஒரே நாள்ல 60,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ப்ரோ அவரே ஒரு தற்கொலை, ஒன்றும் தெரியாத ஆளு. அவருக்கு தெரிஞ்ச அந்த தோனி இந்த இப்ப ஆதர்ஸ் எப்படி இருக்கான், அவனை மாதிரி ஒரு தற்கொலை ப்ரோ அவரு. அவன் தான் சொன்னான் ஈசலா கப்பு லாலிபாபா சாப்பிட்னு அவன் ஆரம்பிச்சதுதான். பொம்பளை கப்பு அந்த தற்கொலை பீட்டருக்கு ஆரம்பிச்சதுதான். அவனை செருப்பால ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டா இந்த ப்ராப்ளமே முடிஞ்சிருக்கும். அதனால தோனி ஃபேன்ஸ் வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டானுங்க. இப்போ தோனி இருக்கனால என்ன பண்றாரு, அவரு தான் இது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த 5 கப்புன்னு சொல்லிட்டு இன்னும் பல வருஷத்தை அப்படியே கனவை தான் காண போறாங்க. 6வது கப்பு நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கனவு தான். எவனை கேட்டாலும் கேளுங்களேன், அந்த 5 கப்பு தலை தோனி இருக்காரு, அவ்வளவுதான். தலை தோனி வின் பண்ணி கொடுத்தாரு. மிச்ச பிளேயர்ஸ் பேர் கூட கேளுங்களேன், சொல்ல மாட்டாங்க. தெரியாதானே? அந்த மாதிரி தற்கொலையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமா பாருங்க. வருஷமா ஆர்சிபிக்கு பிடிச்ச ஒரு பீடை ஒண்ணு இருக்கே ப்ரோ, 49 ஆல் அவுட் பீடை ஒண்ணு இருக்கு. அது எப்படி ஃபேஸ் பண்றீங்க ப்ரோ? அததான் இந்த 2020 இருந்து இது என்ன 6 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை சொல்லிதான் கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து திருத்த முடியாது. அது அன்னைக்கு வந்து பவுலிங் பிச்சு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிச்சு இருந்துச்சு, அவங்க நல்லா அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பவுலிங் பிச் அவங்களுமே 135 தான் அடிச்சிருந்தாங்க. அதுதான் சொல்றேன், பவுலிங் பிச்சுன்றனால. அன்னைக்கு என்ன தெரியுமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாரும் நிக்கல. விராட் பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் டக்கோ அவுட் ஆயிருப்பாரு, டக்கோ ஒரு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கு அடுத்தடுத்து எல்லாம் விக்கெட் விழ இப்ப நம்மளே விளையாடுறா கூட, ஒரு நார்மல் கிரிக்கெட் விளையாண்டா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் அட்லீஸ்ட் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா கூட நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம ஆடுவோம். ப்ரெஷர் ஆக என்ன ஆச்சு, விக்கெட் விழுந்துருச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிசி இந்த வருஷம் மேட்ச் பார்த்திருப்பீங்க ஆர்சிபியோட. ஆனா அன்அஃபிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க 43 ரன்லயே ஆல் அவுட். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அபிஷேக் பரல் வந்து இம்பாக்ட் பிளேயர், அப்ப வந்து இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. அவரோட ரன்ஸை தூக்குனீங்கன்னா 43க்கு டிசி ஆல் அவுட். ஸோ அவனுங்களை கலாய்க்க மாட்டாங்க. அதெல்லாம் எங்களை 18 வருஷம் இவ்வளவு வருஷம் குருசாமி எல்லாம் கலாய்ச்சானுங்க. பஞ்சாப் இருக்கு, கலாய்க்க மாட்டானுங்க. டெல்லியும் அடிக்கல. ஸோ அதெல்லாம் வந்து இவனுக்கு கலாய்க்க மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து ஆர்சி மேல வண்ணம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பத்ரிநாத் இருக்காருல்ல, அவருக்கு எப்படி வண்ணமோ அந்த மாதிரி இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் வண்ணம். பத்ரிநாத் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு அவர் பேசுறது, அவரு திருந்த மாட்டாரு இந்த வருஷம். ஆனா அடிச்சுட்டு அவருக்குலாம் செருப்பால சாணி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பேச யோசிப்பாங்க அவரும் சீக்காவும். எந்த ஒரு ஃபைட், ஏன்னா தமிழ் கமெண்ட்ரி போனாலே இவனுக்கு வந்து ஒரு வன்மத்தை கக்கி தூக்கணும். இந்த ஹாட்ஸ்பாட் 2 படம் பாத்திருக்கீங்களா? தோனி அவர் பேண்டையை அவர் போட்டுட்டாரு, அவர் கொண்டு அந்த மாதிரிதான் இந்த பத்ரிநாத் வந்து சிஎஸ்கேக்கு சம்பாதிப்பான், தோனிக்கும் சம்பாதிச்சு தோனி இருந்தா இப்படி பண்ணிருப்பாரு, சிஎஸ்கே டீம் இருந்தா இப்படி ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாரையா கேட்டா? அடுத்த மேட்ச்ல வந்து ஏன் புலம்பிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கும் அந்த சிஎஸ்கே ஃபேன் ஏகாக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், அது என்ன ஆச்சு ப்ரோ? அது என்ன ஆச்சுன்னா, நான் பாட்டுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்சி ஃபேனை கலாய்ச்சிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு ஏன் ப்ரோ இந்த மாதிரி கலாய்க்கிறீங்க, நீங்க ஜெயிக்கல, தோத்துட்டீங்கல்ல, சைலண்டா போங்க, இவ்வளவு வருஷம் நாங்க தோத்துட்டோம், நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க பேசுங்க, கம்மியா பேசுங்கன்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு வந்து நான் ஆண்ட பரம்பரை, என்கிட்ட 5 கப்பு இருக்கு, ஓத்தா அப்படி இப்படின்னு அசிங்கமாலாம் பேசினாரு. இது அந்த டைம் எனக்கு கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். திருப்பி நான் அதை பார்த்தீங்கன்னா ஜேகே அது இதுன்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதை அவர் வீடியோ போட்டு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே ஒரு டர்க்கினா ஒரு தற்குறி தான், தற்குறின்னு போட்டு அன்னைக்கு தான் மாட்டிட்டாரு. புரியுதுங்களா? அவர் 2023 தான் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாலும் அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாரு. ஒரு நாள்லயே அவருக்கு 60,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. சரிங்களா? அதை வச்சுட்டு என்ன பண்ணாரு, சிஎஸ்கே இப்ப எல்லா மேட்சும் வந்துட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. கிரிக் சூப்பர் ஃபேன் ஒருத்தர் இருப்பா தெரியுங்களா? அவரை மாதிரி ஆகிலான்னு ஏகா ட்ரை பண்றாரு. சரிங்களா? அது வந்து எனக்கு தெரியும், நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தெரியாது. இப்ப இதுக்குமே வந்து ஏகா ஒரு ரிப்ளை வீடியோ போடுவாரு. சரி போட்டு போறாரு, பிரச்சனை கிடையாது. இது அன்அஃபிஷியலா எனக்கு தெரியும். அதை நம்ம ப்ரூஃப் எல்லாம் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் பேசல. சரி, நான் உங்க சேனலுக்கு சொல்றேன், அது அவரோட டார்கெட்டே அது மட்டும்தான். அதனால என்ன பண்ணுவாரு, சிஎஸ்கே தோத்தாலும் சும்படிப்பாரு சிஎஸ்கேக்கு. ஆர்சி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே பேசவே கூடாதுன்னு ஆர்சி ஃபேன்ஸ் கிட்ட சண்டைக்கு போவாரு. அவரை 2 சேனல் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த 2 சேனல் இன்டர்வியூ எடுத்தது எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் கூட ஒரு சண்டைக்கு வந்தாரு, அதை வச்சு ஒரு சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு பையன் 49ன்னு ஒரு வீடியோ வந்திருக்கும், பாத்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் என்ன வளர்ப்பு, அதுக்கு 2வது சேனல் இன்டர்வியூ. ஸோ இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு ரீச் வேணுனால என்ன பண்ணோம்னா, ஆர்சிபி போய் நோண்டு, உனக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்றத அந்த ஏகா வந்து பிளான் பண்ணி தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டு இருக்காரு.
இந்த ஆதர்ஸ்னு ஒரு பையன், அவர் பண்றதெல்லாம் எப்படி இருக்கு? அவர் சிஎஸ்கே ஃபேன் அவரு. அவன் ஒன்னும் நம்ம தற்கொலை ப்ரோ, நான் ஒன்றும் சொல்றேன்ல, அவனுக்கு கிரிக்கெட் தெரியாது. அவன் தோனி பிடிக்கும். ஆனா இந்த வருஷம் பார்த்தேன் கொஞ்சம் மெச்சூர்டா பேசிட்டு இருக்கான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணீங்களா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் சாணியை பூசணும் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க இல்லையா? அதெல்லாம் அதுவும் பேடா தானே போய் சேருது பீப்புள்ஸ் கிட்ட. ப்ரோ அதாவது நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு சிம்பிளா, 5 கப் வச்சிருக்கீங்களா, சந்தோஷம், நம்ம கொண்டாடலாம். அதை விட்டுட்டு நீங்க தோத்தாலும் என்கிட்ட வந்து 5 கப் இருக்கு 5 கப் இருக்கு. ஏன்? இதனாலதான் நான் சொன்னேன் 5 கப்புன்னு சொன்னா கீழே கிடக்க மாட்டு சனியை தூக்கி மூஞ்சில அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு நல்ல அழகு என்னன்னா, தோத்துட்டா சைலண்டா போயிடும், ஜெயிக்கிறவன் நம்மளை மார்க் பண்ணதான் செய்வான். அது இன்னைக்கு நேத்து நடக்கல, பல வருஷமா அது நடந்துட்டு தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? அதுவுமே நான் தோத்துட்டு என்கிட்ட 5 கப் இருக்கு, நான் உன்னையும் அடிச்சிருக்கேன் 49, இது என்னது? ஸோ இதுதான் தேவை. அப்படி சொன்னா அவன் வந்து தற்கூரி, அவனை பார்த்தா சாணி எடுத்து அப்படின்னு சொன்னான். அது கரெக்ட் இல்லை? நீங்க சொல்லுங்க, புரியுதா இல்லையா? இதுதான் ப்ரோ, நான் வந்து நானா வீண் பிரச்சனையும் ஆரம்பிக்கல, பேசினவனுக்கு ரிப்ளை தான் கொடுத்துருக்கேன். பட் அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எல்லாரையும் அட்டாக் பண்றேன் அப்படின்னு ஒரு இதா போட்டே ஆயிடுச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து திட்டுறதெல்லாம் இருக்கா? நீங்க வேற, நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ரிவ்யூ கொடுத்தனால என்னாச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என் நம்பரை லீக் பண்ணானுங்க, சரிங்களா? என் ஃபோன் நம்பரை லீக் பண்ணானுங்க. லீக் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா 10,800 கால், 9,200 பர்சன் கால் பண்ணி அவ்வளோ பச்சையா. இதனால என் ஃபோனே வந்து ஒரு 3 நாள் நான் மன வளத்தில் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், வேலைக்கும் போகாம, சரிங்களா? இது என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தேன் இன்ஸ்டால, அதுல இருந்து எடுத்து இமெயில்ல போயிட்டு அவ்வளோ பச்சையா அதுலயும் அனுப்பியிருக்கானு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மேல கமெண்ட் வந்திருக்கான், அவ்வளோ பச்சை, அம்மா பாட்டி பரம்பரையில இருந்து அவ்வளோ பச்சையா. ஸோ இவனுங்க நான் 4-5 ஃபேன் பேச சொல்லுங்களேன். ஸோ நான் இப்போ வந்து எவன் என்னைய ஹேட்டடா பேசியிருக்கானோ அவனுக்கு தான் ரிப்ளை கொடுக்குறேன். இவனுங்களுக்கு ஏன் கோவம் வரணும்? அப்ப இவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால கோவம் வருது. நான் எவன் தற்கொலையா இருக்கானோ அவனுக்கு வீடியோ பேசுறேன், அவனுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அப்ப இவனுக்கு ஏன் கோவம் வருது? அப்ப அவனும் தற்கொலையா இருக்கனால கோவம் வருது. நம்ம சிஎஸ்கே ஃபேன் ஏகா வந்து ஃப்ரீக்வெண்டா அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ரிப்ளை கொடுக்கணும்னா என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? ப்ரோ அவரே ஒரு தற்கொலை, ஒன்றும் தெரியாத ஆளு. அவருக்கு தெரிஞ்ச அந்த தோனி இந்த ஆதர்ஸ் எப்படி இருக்கான், அவனை மாதிரி ஒரு தற்கொலை ப்ரோ அவரு. ஸோ அவருக்கு வந்து அவர் ரீச் ஆக காரணம் அந்த ஒரு வீடியோ CL20 T20 பத்தி பேசியிருக்காங்க, கரெக்டா இல்லையா? அதுல ரீச் ஆனாரு. அதுலதான் அவருக்கு ஒரே நாள்ல 60,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, சரிங்களா? ரீச்சுக்காக இப்ப நான் பண்ண நினைச்சேன்னு வைங்களேன், சிஎஸ்கேக்கு இவரோட ஹை பேத்தி எனக்கு பேச தெரியும். பத்ரிநாத் இருக்காரு, மைக்கேல் அசீர் இருக்காங்க, ஷேன் வாட்சன் இருக்காங்க, ரைனா இருக்காரு. அவங்களாம் பத்தி இவரோட ஹை பேத்தி பேசுறேன்னா என்னோட வீடியோ எங்க போகும்? ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆர்சி ஃபேன், என் டீமை சப்போர்ட் பண்ணணும். எவன் ஆர்சி பத்தி தப்பா பேசுறானோ அவனுக்கு ரிப்ளை கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஏகா பாத்தீங்கன்னா வெறும் தோனி தான் அடிச்சு கொடுத்தாரு. தோனி வந்து அடிச்சு கொடுக்கல, கைட் பண்ணார் டீம், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா தவம் இருந்திருக்காங்க 17 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 17 வருஷம். இப்போ அந்த வருஷமும் கப்படிக்கனாலும் மீசையை முறுக்கிட்டு சொல்லுவேன் நான் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு, விராட் ஃபேனு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன். ஸோ 17 வருஷம் தவம் கிடைச்சதுனால அது பொக்கிஷமா இருக்கும் ஆர்சிபிக்கு. இப்போ கொண்டாடுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஹிஸ்டரியில நிற்கும். இதே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தோனி இருக்காருல்ல, தோனி இல்லை மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அப்பப்போ கப்பை உங்களுக்கு கொடுத்ததுனால, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் சில ஃபேன்ஸுக்கு. இப்போ ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த நாய்க்கு அடிக்கடி எலும்பு தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டு நல்லா இருக்கும், எலும்பு போடாம விடுங்க வெறி பிடிச்சிரும். இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த நாயிங் மாதிரி தான். ஸோ அப்பப்போ வந்து சிஎஸ்கே டீம் அந்த கப்பை காமிச்சு விட்டதுனால, இப்போ திடீர்னு கப்பு காமிக்க 3 வருஷம் பிளே ஆஃப் கனவுனால அந்த டீமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்குற ஓனர் தோனியவே கடிக்கிறாங்க, சிஎஸ்கே டீமே கடிக்கிறாங்க. ஆனா ஆர்சி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து தயிர் சாதம் தாண்டா அப்படின்னு இருக்கு, நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டு பழகிட்டோம். நம்மளுக்கு இப்போ புதுசா அந்த எலும்பு கொடுக்குறப்ப அது என்ன ஆகும், அவ்வளவு ஒரு விசுவாசமா இருக்கும் அந்த டீம் மேலேயும் சரி. ஆல்ரெடி தயிர் சாதம் கொடுத்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு திடீர்னு எலும்பு கொடுக்குறப்ப அந்த ஒரு ஆனந்தம் எப்படி தெரியுமா இருக்கும். நம்ம அந்த எலும்பு அந்த எப்படி சொல்ற, அந்த பிரியாணிக்காக தான் இவ்வளவு வருஷம் ஆசைப்பட்டிருப்போம், அந்த பிரியாணி நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரானந்தம் இருக்கும், அந்த ஒரு ஆனந்தத்துல இருக்கும். இதுக்கப்புறம் லைனா கிடைக்கும் அவனுக்கு அந்த 5 கப்புன்னு சொல்லிட்டு இன்னும் பல வருஷத்தை அப்படியே கனவை தான் காண போறாங்க. 6வது கப்பு நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கனவு தான். இந்த 18 வருஷத்துல இந்த 3 பேர் ஒரு ஆர்சிபிலே வந்த ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ்னா யார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வாட்டர் பாய் நம்ம அண்ணன் பத்ரிநாத். என்னதான் ஒரு தமிழ் பிளேயர் இருந்தாலும், நிறைய டொமஸ்டிக்ல ரன்ஸ் அடிச்சிருந்தாலும், சிஎஸ்கேக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும், அவர் வன்மத்தை கக்குறதுனால அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அவர் தான் விளையாடவே இல்லையே ஆர்சிபி, அதனாலதான் வன்மத்தை கக்குறாரு. விளையாட வச்சிருந்தா வன்மத்தை கக்கிருமா. ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஏன்னா அவரை விளையாண்ட வச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போய் பேசியிருப்பாருன்னு தோணுது. உங்க டீம் எடுத்து உனக்கு என்ன, உனக்கு சும்மா குறைச்சாலும் உனக்கு அந்த இதுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா, அப்பயே அந்த டீமுக்கு மேல வன்மத்தை கக்குற. உன்னை விளையாட வைக்கல, சரிப்பா நீ டேலண்டட் தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்லல.
அந்த டைம்ல உன்னோட அதிக டேலண்ட் இருந்தாங்க, டீமுக்கு எது தேவையோ அதான் பார்ப்பாங்க. இப்ப நான் நல்லா விளையாடுறனாலும் என்னை டீம்ல எடுத்தாலுமே என்னையோட நல்லா விளையாடுறவன் இருக்கானா அவனை தான் விளையாட வைப்பாங்க. அதை விட்டு உன்னை உட்கார வச்சாலும் உன்னை சும்மா உட்கார வச்சாங்க, காசு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நீ அதை போயிட்டு விசுவாசமே இல்லாம அந்த டீமுக்கு அப்ப அந்த காசை போய் திருப்பி கொடுத்துரு. ஆர்சிபி கிட்ட கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஸோ இதுதான் ப்ரோ, அதாவது ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும் ப்ரோ. தமிழர்களுக்கு மேக்ஸிமம் அது இருக்க மாட்டேங்குது ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனையே. லாயல்ட்டி வந்து விராட் கோலி ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் லாயல்ட்டியா இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. என் தலைவன் லாயல்ட்டியா இருக்கான். ஏன்னா இத்தனை வருஷம் கப் அடிச்சு கொடுக்காம இருந்தாலும் அந்த டீம் நினைச்சா அவர் எப்போ விட்டுருக்கலாம் ஆக்ஷன்ல. அவரை விடல. ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி ஆர்சிபி டீம், செகண்ட் லாயல்ட்டி விராட் கோலி. என்னதான் இந்த டீம்ல இருந்தா நம்மளால கப் அடிக்க முடியாதா, வேற டீம் போய் ஆளாலும் யோசிக்காம இருந்தவர். செகண்ட் லாயல்ட்டி அவரு, தேர்ட் லாயல்ட்டி ஆர்சிபி ஃபேன்ஸ். இத்தனை வருஷம் ஆனாலும் டீம் விட்டு கொடுக்காம இருக்காங்க. அவங்கள மாதிரி இருக்கு, கத்துக்கோங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ். ரொம்ப தமிழர்கள் எனக்கு இந்த ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கு ப்ரோ. காரி துப்பணும், சாணி எடுத்து அடிக்கணுன்ற அளவுக்கு காண்டாவுது ப்ரோ. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கானுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் பத்ரிநாத், அடுத்து இன்னும் 2 பிளேயர் போஸ்ட் பிளேயர்ஸ்ல. செகண்ட் வந்து கேஎல் ராகுல் ப்ரோ. ஓகே. தேர்ட் வந்து ஷேன் வாட்சன். ஷேன் வாட்சன், கேஎல் ராகுல். ஓகே. ஆனா கேஎல் ராகுல் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனா அவர் வந்து மிச்ச டீம்ல போய் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஆர்சிபி கான்ட்ரிபியூட் பண்ணல. தேர்ட் வந்து ஷேன் வாட்சன். இங்க ஆர்சிபில அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, சிஎஸ்கே போய் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆர்சிபி கைன்ஸாவே நிறைய அடிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா. அதனால அவங்க 3 பேரும் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்றேன்.